ஸோ இந்த வீடியோவில் லாஜிக்கல் ப்ரோக்ராமிங் இன் சி ஷார்ப்பில் ப்ரோக்ராம் 2 என்ன பார்க்க போகிறோன்னா ப்ரைம் நம்பரை வந்து எப்படி பிரிண்ட் பண்ணுறது சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ முதல்ல வந்து ப்ரைம் நம்பர்னால் என்னது? 2, 3, 5, 7 இந்த மாதிரி இது எல்லாமே ப்ரைம் நம்பர். நாட் ப்ரைம் நம்பர்னால் 1, 4, 3. ஸோ என்னன்னா ஒன்னாலேயோ ஒன்று மற்றும் அந்த நம்பராலேயே அது டிவைட் ஆயிடுச்சுன்னா அது வந்து ப்ரைம் நம்பர். ஓகேங்களா? வேற எதாலையும் டிவைட் ஆகக்கூடாது. இப்போ டூன்றது ஒன்னால டிவைட் ஆகும், அதுக்கப்புறம் டூவாலையும் டிவைட் ஆகும். த்ரீன்றது ஒன்னால டிவைட் ஆகும், த்ரீயால டிவைட் ஆகும், மற்ற எதாலையும் டிவைட் ஆகாது. ஸோ ரெண்டே ரெண்டு ஃபேக்டோரியல் மட்டும்தான் இருக்கணும். ஓகேங்களா? அதை தான் வந்து என்ன சொல்றாங்க, ப்ரைம் நம்பர் சொல்றாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 61 எடுத்துக்கோங்களேன். 60 வந்து ஒன்னால டிவைட் பண்ணா 61, டூவால டிவைட் பண்ண முடியாது, த்ரீயால டிவைட் பண்ண முடியாது, 4, 5, 6, 7, 8 இந்த மாதிரி 60 வரையும் டிவைட் பண்ண முடியாது. ஆனால் 61ஆல டிவைட் பண்ணலாம். அதே மாதிரி 67ம் ஒன்னால டிவைட் பண்ணலாம், அதுக்கப்புறம் வேற எதாலும் டிவைட் பண்ண முடியாது, 67ல மட்டும்தான் டிவைட் பண்ண முடியும். ஸோ 1, 67 இது ரெண்டுத்துல மட்டும் தான் நம்ம டிவைட் பண்ண முடியும். இந்த நம்பர் எல்லாமே அப்படிதான். ஒன்று இல்லைன்னா அதோட நம்பரால் மட்டும்தான் டிவைட் பண்ண முடிஞ்சு அதை ப்ரைம் நம்பர் சொல்லுவாங்க. நாட் ப்ரைம் நம்பர்னா அது வந்து ஒன்று இல்லைன்னா வந்து அதுக்கு மேலே டிவைட் பண்ண முடிஞ்சுதா. இப்போ ஒன்றுன்றது என்ன பண்ண முடியும், ஒன்றால் மட்டும்தான் டிவைட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் 2, 3லாம் எதுவுமே கிடையாது. ஸோ ஒன்று வந்து கண்டிப்பாக நாட் ப்ரைம் நம்பர். ஏன்னா அது ஒரே ஒரு டிவைசர்ஸ் தான், ஒரே ஒரு டிவைஸ் மட்டும்தான் இருக்குது. ஓகேங்களா? டிவைட் பண்ண முடியும் ஒன்றால் மட்டும்தான். நீங்கள் 4 எடுத்துக்கோங்களேன். 1ஆல் டிவைட் பண்ணலாம், 2ஆல் டிவைட் பண்ணலாம், 4ஆலையும் டிவைட் பண்ணலாம். ஸோ 3 இருக்குது. அதுக்கப்புறம் 6 எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு 1ஆல் டிவைட் பண்ணலாம், 2ஆல் டிவைட் பண்ணலாம், 3ஆல் டிவைட் பண்ணலாம், 6ஆல் டிவைட் பண்ணலாம். அதே மாதிரி 4 இருக்குது உங்களுக்கு. அதே மாதிரி ஸோ இங்கே 30 எடுத்திங்கன்னா 1ஆல் டிவைட் பண்ணலாம், 2ஆல் டிவைட் பண்ணலாம், 3ஆல் டிவைட் பண்ண முடியும், 5ஆல் டிவைட் பண்ண முடியும், 10ஆல் டிவைட் பண்ண முடியும், அதன் பிறகு 30ஆல் டிவைட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி மோர் தென் 2 இல்லைன்னா 1 அப்படி இருந்துச்சுன்னா ஒரே ஒரு நம்பரால் டிவைட் பண்ண முடியும். இல்லைன்னா மோர் தென் 2ஆல் டிவைட் பண்ண முடிஞ்சோம் அதை நாட் ப்ரைம் நம்பர் சொல்லுவாங்க. ஒன்று மற்றும் அந்த நம்பரோடையே டிவைட் பண்ண முடிஞ்சிடுச்சுன்னா அதை வந்து ப்ரைம் நம்பர் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதை வச்சு தான் ஒரு ப்ரோக்ராம் வந்து இருக்கு. யூசிங் சிஸ்டம் சொல்லிட்டு ஒரு இது யூஸ் பண்ணுறேன். சிஸ்டம்ன்ற நேம் ஸ்பேஸை வந்து லைப்ரரியை யூஸ் பண்ணுறேன். ஏன்னா கன்சோல் இதெல்லாம் நான் யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் ப்ரைம் நம்பர்ன்ற நேம் ஸ்பேஸ் ஒரு லைப்ரரியை வந்து நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். கிளாஸ் ப்ரைம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதாவது கிளாஸை வந்து நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். அந்த கிளாஸுக்குள்ள நான் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எழுதுறேன். ஓகேங்களா? பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு மெயின் இதோட அர்த்தம்லாம் வந்து நான் வந்து ஒரு வீடியோன்னு சொல்லிட்டேன். ஸோ அதனால் வந்து சிம்பிளாக சொல்லிடுறேன். பப்ளிக்ன்றது வந்து நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அவுட் சைட் ஆஃப் த கிளாஸில். ஸ்டாட்டிக்ன்றது இந்த மெயின் மெத்தட் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டாட்டிக்ன்றது இந்த மெயின் மெத்தடு. ஸ்டாட்டிக்னு யூஸ் பண்ணிங்கன்னா இன்ஸ்டன்ஸ் வந்து கிரியேட் பண்ண போகிறது கிடையாது அப்படி சொல்கிறதுக்காக ஸ்டாட்டிக் யூஸ் பண்ணுறோம். மெயின்ன்றது மெத்தடு, இதுதான் ஸ்டார்ட் ஆஃப் த ப்ரோக்ராம். அண்ட் வாய்டு வந்து இது எதுவுமே ரிட்டர்ன் பண்ண போகிறது கிடையாது. எந்த இன்டீஜரையும் அதாவது ஸ்ட்ரிங்கையும் ரிட்டர்ன் பண்ண போகிறது கிடையாதுன்றதுக்காக வாய்டுன்னு சொல்லிட்டு நம்ம குறிப்பிடுறோம். அதுக்கப்புறம் 2 வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். நம்பர்ன்ற வேரியபிள், கேன்ற வேரியபிள். நம்பர்ன்ற வேரியபிளில் தான் நம்ம என்ட்ரு பண்ண போகிற நம்பர். ஒரு நம்பர் வந்து இந்த மாதிரி ஒரு நம்பரை நம்ம என்ட்ரு பண்ண போகிறோம் ப்ரைம் நம்பரா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. அதுக்கு நம்பர்ன்ற வேரியபிளை வந்து நான் வந்து கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் கே, அந்த கே வச்சுக்கு தான் நான் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டே கிரியேட் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் இனிஷியலாக கே வந்து 0வா இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ கன்சோல் டாட் ரைட்டு என்டர் யர் நம்பர் அப்படி சொல்லிட்டு ஒரு ரைட் மெத்தடில் கன்சோல் என்ற கிளாஸில் ரைட் மெத்தடில் ஒரு இது கொடுத்துக்கிறேன். அப்புறம் நம்பர் நம்ம என்ட்ரு பண்ண நம்பரை வந்து இப்போ இதில் என்ட்ரு பண்ணிங்கன்னா அந்த நம்பர் இதில் ஸ்டோர் ஆகும். அதை வந்து ஸ்ட்ரிங்காக ஸ்டோர் ஆகும். ரீட் லைனில் ஸ்ட்ரிங்காக ஸ்டோர் ஆகும். ஸ்ட்ரிங்காக ஸ்டோர் ஆகிறத கன்வெர்ட் டு இன்டீஜர் இல்லைன்னா வந்து நம்ம லாஸ்ட் இதில் பார்த்த மாதிரி பார்ஸ்னும் நம்ம கொடுக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து இதை வந்து எப்படி கொடுக்கலாம்னா இன்ட்டு டாட்டு பார்ஸ் அப்படின்ற மெத்தடு மூலயமா
console டாட் ரீட் லைன் அப்படின்ற ரீட் லைன் மெத்தடை உள்ள கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் எப்படியும் கன்வெர்ட் இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணலாம். கன்வெர்ட் டு இன்டீஜர் 32ன்னு சொல்லிட்டு நீங்கள் கன்வெர்ட் பண்ணலாம். கேக்கு வந்து இனிஷியலாக நான் 0ன்னு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? அப்புறம் வந்து ஃபார் லூப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இன்ட்டு ஐ ஈக்குவல் டு 1, ஐ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு நம்பர்லாம் நம்ம கொடுக்க போகிற நம்பர். ஓகேங்களா? யூசர் என்டர்ட் நம்பர். இது நம்பர் இஸ் யூசர் என்டர்ட் நம்பர் தான் நம்ம நம்பர்னு சொல்லிட்டு சொல்றோம். ஓகேங்களா? இதை வந்து யூசர் என்டர் நம்பர் நம்ம இப்படியும் கொடுத்துக்கலாம். இங்க நம்பர்ல வந்து என்ன ஸ்டோர் ஆகும் உங்களுக்கு? இப்போ நம்ம வந்து 10ன்னு கொடுத்தா இங்க வந்து 10ன்னு ஸ்டோர் ஆகும். ஐ வந்து 1 10 கம்மி, 1ஓட 10 கம்மி தான். ஓகேங்களா? ஸோ அடுத்த லூப்ல வந்து இங்க போகும், செக் பண்ணி பார்க்கும். கே வந்து இன்க்ரீஸ் பண்ணும். கே வந்து ஈக்குவல் டு 2 இருந்துச்சுன்னா இது வந்து 2 மாறும் பொழுது இதை வந்து பிரிண்ட் பண்ணு, இல்லைனா நாட் ப்ரைம்னு பிரிண்ட் பண்ணு. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து நாட் ப்ரைம் நம்பர் சொல்லிட்டு எடுத்துக்கிறேன். 12ன்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போறேன், 12ன்னு சொல்லிட்டு இங்கே நான் என்டர் பண்ண போறேன். இங்கே 12ன்னு என்டர் பண்ண போறேன். அந்த 12 வந்து இன்டீஜராக கன்வெர்ட் ஆகுது. இன்டீஜராக கன்வெர்ட் ஆகிட்டு கே ஈக்குவல் டு 0 இனிஷியலைஸ் பண்ணிட்டேன். ஐ வந்து 1, இங்கே வந்து என்ன கொடுத்தேன், 12ன்னு கொடுத்தேன். சரிங்களா? இது வந்து 12ஆ மாறிடும். இது 12ஆ மாறிடும். ஐ வந்து 1, 1க்கும் 12க்கும் ஆமாம் லெஸ் தென் 12 தான் 1. அதனால என்ன பண்ணுது, இஃப் நம்பர் ஐ இப்போ இன்க்ரிமெண்ட் ஆகாது. சரிங்களா? இஃப் நம்பர் ஐ ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? நம்பர் வந்து என்னது 12. ஓகேங்களா? பாருங்க, 12 டிவைடட் பை ஐ என்னது இதில் 1. இதில் வந்து மாடுலஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. மாடுலஸ்னா ஒரு நம்பரை ரிமைன் பண்ண, அதாவது டிவைட் பண்ணதுக்கு அப்புறம் மீதி வரும் பார்த்தீங்களா, அதுதான் மாடுலஸ். 12 ஒன்னா டிவைட் பண்ணால் உங்களுக்கு வந்து மீதி வந்து 0. ஓகேங்களா? இதுவே 13 உங்களுக்கு வந்து 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மீதி எவ்வளோ வரும்? கரெக்ட், 1 தான் மீதி. ஸோ அந்த மாதிரி நான் என்ன பண்ணுறேன், இப்போதைக்கு 1 தான் இங்கே இருக்குது. 1 வந்து 12ஆல் டிவைட் பண்ணால் மீதி 0. ஆமாம். அப்போ என்ன பண்ணணும், இந்த கே வந்து 0லேருந்து என்ன மாறும் உங்களுக்கு 1ஆ மாறிடும். கே ஈக்குவல் டு இங்கே வந்து 1ஆ மாறிடும். ஓகேங்களா? கே ஈக்குவல் டு 1ஆ இங்கே மாறிடும். ஸோ 1ஆ மாறினதுக்கப்புறம் மறுபடியும் இங்கே வரும் அடுத்தது 2. இப்போ வந்து ஐ வந்து இப்போ 2ஆ மாறுது. ஓகேங்களா? இங்கே ஐ வந்து இங்கே 2ஆ இது வந்து இன்க்ரிமெண்ட் ஆகி ஐ வந்து இப்போ 2ஆ மாறுது. இங்கே வந்து இப்போ 1ஆ மாறிச்சு. ஐ வந்து இப்போ 2ஆ மாறுது. ஐ வந்து லெஸ் தென் 12ஆ 2ஆ ஆமான்னு பார்க்கும். பார்த்துட்டு 12 டிவைடட் பை 2 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும். 12 டிவைடட் பை 2னா உங்களுக்கு வந்து மீதி வந்து எவ்வளோ கொடுக்குது, 0 தான் கொடுக்குது. அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன ஆகும், ஐ வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். இன்க்ரிமெண்ட் ஆனதுக்கப்புறம் கே வந்து இன்க்ரிமெண்ட் ஆனதுக்கப்புறம் இங்கே வந்து 2ஆ மாறிடும். ஓகேங்களா? ஸோ 2ஆ மாறிடுச்சு. ஓகேங்களா? இன்னும் முடியல. 2ஆ மாறினதுக்கப்புறம் இப்போ 2 வந்து ஐ வந்து 2ஆ இருக்கு. இப்போ 2 வந்து 3ஆ மாறும். 3 நீங்கள் மாறி 3 லெஸ் தென் 12ஆ, லெஸ் தென் ஈக்குவல் 12ஆ, எஸ். அப்புறம் வந்து 12 டிவைடட் பை இங்கே வந்து 3ஆ மாறும். அதுக்கும் 0 தான். ஸோ 0 வந்ததுனால மறுபடியும் கே வந்து உங்களுக்கு 3ஆ மாறிடும். ஸோ 3ஆ மாறுறதுனால இஃப் கே 3ஆ மாறிடுச்சுங்களா, அதுக்கப்புறம் என்ன நடக்கும், இது வந்து 4ஆம் ஐ வந்து இப்போ 3ஆ இங்கே இருக்குது. ஓகேங்களா? ஐ இங்கே வந்து அதுக்கப்புறம் 4ஆ மாறும். இங்கே 4ஆ மாறினதுக்கப்புறம் 4 லெஸ் தென் 12ஆன்னு பார்ப்போம். ஆமாம். அதுக்கப்புறம் இங்கே வந்து 4ஆ மாறும். 4ஆ மாறினதுக்கப்புறம் இங்கே டிவைசர் எவ்வளோ இருக்கும், 0 தான் இருக்கும். அதாவது உங்களுக்கு மீதி வந்து 0 தான் வரும். அப்போ இங்கே இது என்ன மாறும், கே வந்து 0 ஆயிடுச்சுன்னா ஈக்குவல் டு 0 இருந்தால் இங்கே வந்து 4ஆ மாறிடு அப்படி சொல்லிட்டு சொல்கிறோம்.
அதுக்கப்புறம் இங்கே ஃபோராக இருக்க ஐ வந்து உங்களுக்கு என்னவா மாறும், ஃபைவாக மாறும். ஃபைவாக மாறி இங்கே ஃபைவாக மாறி ஐ வந்து இன்க்ரிமெண்ட் ஆகி ஃபைவாக மாறி இங்கே இங்கே ஸ்டோர் பண்ணணும். ஸ்டோர் பண்ணதை செக் பண்ணணும். இங்கே ஃபைவ்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு டூவாக மாறிடும் உங்களுக்கு. இப்போ இது வந்து உங்களுக்கு டூ நாட் ஈக்குவல் டு ஜீரோ, ஓகேங்களா? அது வந்து டூவாக மாறிடுச்சு. ஸோ ஃபெயில் ஆயிடுச்சு. அப்போ வந்து இன்க்ரிமெண்ட் ஆகாது, வெளியே வந்துடும். வெளியே வந்துச்சுங்களா? வெளியே வந்துட்டு இப்போ பார்க்கும். இப்போ கே வந்து இங்கே ஃபெச் பண்ணி பார்க்கும். கே எவ்வளோ இருக்கீங்க, 4 மாறிடுச்சு கே. இஃப் கே ஈக்குவல் டு டூவாக இருந்தால் மட்டும்தான் இதை வந்து ப்ரைம் நம்பர் சொல்லு, இல்லை இல்லைன்னா நாட் ப்ரைம்னு சொல்லு. இப்போ வந்து கே வந்து டூவா இல்லை, 4 தான் இருக்கு. அதனால இதை வந்து நாட் ப்ரைம்னு பிரிண்ட் ஆகிரும். சரிங்களா? நான் வந்து என்டர் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இதில் போட்டு இதில் என்ன நிறைய எரர் வருது, ஏன்னா நிறைய நான் எடிட் பண்ணியிருக்கேன். அதனால வந்து இதெல்லாம் தூக்கிட்டா உங்களுக்கு வந்து எரர் வந்து வராது. எவ்வளோ எரர் வருது பாருங்க. என்னென்ன எரர் வருது, இஃப் ஐ கன்சோல் டாட் ரீட்லைனு நாட் ப்ரைமு. ஸோ இது மாதிரி எரர்லாம் நிறைய வருது. ஸோ இதனால் பிரச்சனை இல்லை. பட் நான் வந்து இதை வந்து கோடை வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கிறேன். பப்ளிக்கு, ஸ்டாட்டிக்கு, வாய்டு, மெயின், ஓகேங்களா? இப்படி வந்து தூக்கிக்கிறேன். இங்கே வர கரெக்டாக வந்துச்சு பாருங்க, ஒரே ஒரு இதனால. ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்தோம், 12க்கு உண்டானது தான் பார்த்தோம், ஓகேங்களா? இப்போ நான் ரன் பண்ணுறேன். இப்போ நாட் ப்ரைம்னு சொல்லிட்டு வரணும். 12 இங்கே பாருங்க, நாட் ப்ரைம் வந்து உங்களுக்கு வந்து நாட் ப்ரைம் நம்பர். சரிங்களா? ஸோ இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் சும்மா ப்ரைம் நம்பருக்கு உண்டான எக்ஸாம்பிளை நம்ம பார்ப்போம். ஸோ ப்ரைம் நம்பர் ஒன்று எடுத்துப்போம். ப்ரைம் நம்பர் இங்கே இருக்குன்னா ஒரு நம்ம நீங்களா 15 இதெல்லாம் நீங்கள் பாருங்கன்னா வந்து ஸ்மால் நம்பர் எடுத்துக்கிறேன், 11, ஓகேங்களா? 11 சொல்லிட்டு எடுத்துக்கிறேன். ஸோ 11ன்றது ஒரு ப்ரைம் நம்பர். அதுக்கு வந்து என்ன வரணும் பாருங்க. ஃபஸ்ட்டு கே இனிஷியலைஸ் பண்ணிட்டேன். கே 0 இங்கே வந்து 11 மாறும். சரிங்களா? இங்கே வந்து 11 மாறும். இப்போ 11ன்ற ஸ்ட்ரிங் வந்து இன்டிஜராக கன்வெர்ட் ஆகி இங்கே 11 மாறிடும். இப்போ நான் இங்கே வந்து நான் நம்மனே கொடுத்துக்கிறேன் உங்களுக்கு இப்போதைக்கு. ஸோ இங்கே வந்து 11 மாறும். 11 மாறினதுக்கப்புறம் இங்கே செக் பண்ணும், ஐ ஈக்குவல் டு 1. நம்மே மாற்றிடுறேன், ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து நான் வந்து ஒரு இது போடுறேன், ஓகேங்களா? இப்போ வந்து என்னன்னா 11 சொல்லிட்டு போகிறேன், டிவைடட் பை 1, அதுக்கு வந்து 0 தான். ஸோ இது வந்து செக் ஆகிடுச்சு. இன்க்ரிமெண்ட் வந்து கே வந்து இப்போ ஒன்றா இங்கே மாறிடும். இன்க்ரிமெண்ட் பண்ண ஒன்றுனா இப்போ வந்து கே வந்து ஒன்றா மாறிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து ஒன்றுன்னு இருக்குது பார்த்தீங்களா, ஐ, இது வந்து இப்போ டூவாக மாறும். இங்கே டூவாக ஸ்டோர் ஆகும். இங்கே டூவாக ஸ்டோர் ஆகி இங்கே டூ வந்து லெஸ் தென் 11 செக் பண்ணோம். லெஸ் தென் 11 ஆமாம் அப்படி சொன்ன உடனே இங்கே வந்து உங்களுக்கு டூவாக மாறும். டூவாக மாறினதுக்கப்புறம் என்ன நடக்கும், இங்கே மாடுலஸ் வந்து உங்களுக்கு 1, ரிமைனிங் வந்து உங்களுக்கு 1ன்னு கிடைக்கும். 10 வந்து 5 வந்து டிவைட் 5 டைம்ஸ் டிவைட் ஆகும். அதுக்கப்புறம் 1ன்னு கிடைக்கும். அதனால் உங்களுக்கு வந்து ஈக்குவல் டு 0 இருந்தால் தான் இன்க்ரிமெண்ட் பண்ணு, ஈக்குவல் 0 இல்லைனா நீங்கள் வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணக்கூடாது. இன்னும் அது ஒன்றாவே தான் இருக்கும். மறுபடியும் இது இங்கே வந்து இந்த 2 வந்து இங்கே போயிட்டு இன்க்ரிமெண்ட் ஆகி 3ஆக மாறும். 3ஆக மாறி இங்கே 3ஆக மாறி இங்கே வந்து 3ஆக மாறும். ஆமாம், லெஸ் தென் 11 தான். அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு இது 3ஆக மாறும். இது 3ஆக மாறினா மாடுலஸ் வந்து இங்கே வந்து எவ்வளோ இருக்கும், 3 9 3 3 3 9 2ஆக மாறும். இங்கே வந்து 0வா இல்லை, இங்கே 2 இருக்குது, இங்கே 0 இருக்குது. அதனால் இன்க்ரிமெண்ட் ஆகாது. மறுபடியும் இங்கே வந்து இங்கே ஒன்றாகவே இருக்கும். அதுக்கப்புறம் இந்த 3 வந்து இங்கே போயிட்டு 4ஆக மாறும். இது
4 மாறி அதே மாதிரி 4 இங்கே போயிட்டு 4 மாறி லெஸ் தென் செக் பண்ணோம். இங்கே 4 மாறி அதுக்கப்புறம் மாடுலேஸ் எவ்வளோ இருக்குது, 2 4s are 8ங்களா, 3ன்னு மாறும். அதே மாதிரி இங்கே 0 இங்கே 3 இருக்குது, ரிமைனிங் வந்து 3 இருக்குது. ஸோ அதனால் இன்க்ரிமெண்ட் ஆகும், மறுபடியும் 1லேயே இருக்கும். அதே மாதிரி திரும்ப 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 10 வரையும் வரும். அது 10 வரையும் மாறி, ஓகேங்களா, இது வந்து 10 வரையும் மாறும். 10 மாறும், 10 ஆமாம் லெஸ் தேன் ஈக்குவல் டு 11 தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே 10 மாறும். 10 மாறதுக்கப்புறம் 10 டிவைடட் பை 11 வந்து ஒரு டைம் 10 டிவைட் ஆகி மீதி வந்து 1 கிடைக்கும். மறுபடியும் இது வந்து இன்க்ரிமெண்ட் ஆகாது, ஏன்னா இங்கே 0 கிடையாது, இங்கே 1 தான் இருக்குது. ஸோ மறுபடியும் இங்கே வந்து எதுவுமே ஒன்றா தான் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த 10 வந்து 11 மாறும். 11 மாறினதுக்கப்புறம் 11 கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 11 சொல்லிட்டு இதுவாகும். இப்போ நீங்கள் 0வாக மாறிடும். ஓகேங்களா, 11 டிவைடட் பை 11 போட்டால் 0. இப்போ வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. நம்பர் கொடுத்த நம்ம 11 நம்பரும் ஐ வந்து ஓவரால் ஆகி ஐயா மாறி 11 மாறும். அதன் பிறகு இன்க்ரிமெண்ட் ஆகும், ஏன்னா இது சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. இன்க்ரிமெண்ட் ஆகி இங்கே வந்து 2வா ஸ்டோர் ஆயிரும். இப்போ கே ஈக்குவல் டு 2ன்னு வந்துடுச்சு. ஓகேங்களா, கே ஈக்குவல் டு 2 வந்ததுனால ஒன்றா கிடைக்கும். இப்போது முடிஞ்சிச்சு உங்களுக்கு, அவ்வளோதான். இதுக்கப்புறம் 11 வந்து இப்போ 11 வந்து 12 மாறிடும். இங்கே 12 மாறிட்டு இங்கே 12ன்னு மாறும். இங்கே 12ன்னு மாறிட்டு இங்கே 12 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 11 செக் பண்ணோம், இல்லை அப்படி சொல்லிட்டு இந்த லூப் வெளியே வந்துட்டு இங்கே வரும். இப்போ கே ஈக்குவல் டு 2ன்னு செக் பண்ணதால இந்த லூப்புக்குள்ளே போகும், இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே போகும். இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே இஃப் கே ஈக்குவல் டு 2னா என்டர் நம்பர் இஸ் ப்ரைம் நம்பர் அப்படி சொல்லிட்டு செக் பண்ணி நம்ம கொடுத்த நம்பரை வந்து இங்கே ஸ்டோர் பண்ணிக்கும். இது எதுக்குன்னா, இந்த ஸ்டேட்மெண்ட் எதுக்குன்னா, இங்கே பாருங்க, நான் எழுதி வச்சிருக்கேன் பாருங்க, console.writeLine, this is statement is C# in display the output. இந்த ரைட் லைனை வந்து அவுட்புட் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். இதில் உள்ளே இருக்கிறது எல்லாமே டிஸ்பிளே ஆகும். இந்த 0 இருக்குது பார்த்தீங்களா, கேர்லி பிரேஸ்க்குள்ளே கொடுக்குற 0 எதுக்கு கொடுக்கணும், அது வந்து என்டர் நம்பர் ப்ரைம் நம்பர் அண்ட் லார்ஜஸ்ட் ஃபேக்டர் இஸ் 0. திஸ் இஸ் ஸ்ட்ரிங்கு, இது வந்து ஸ்ட்ரிங்கு will be printed to the console. The 0 is the format specifier. ஒரு ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர். நீங்கள் நம்மளை என்ன நம்பர் கொடுக்குறீங்களோ, இந்த நம்மளை வந்து நீங்கள் என்ன நம்பர் கொடுக்குறீங்களோ அதை வந்து இதுக்குள்ளே பிரிண்ட் ஆகி கொடுத்துரும் உங்களுக்கு. இந்த 0th இண்டெக்ஸ், இப்போ 0th இண்டெக்ஸ் சொல்லுவாங்க, அந்த இண்டெக்ஸில் வந்து பிரிண்ட் ஆக்கி கொடுத்துரும். நீங்கள் 11 கொடுத்தீங்கன்னா என்டர் நம்பர் இஸ் ப்ரைம் நம்பர், என்டர் நம்பர் இஸ் எ ப்ரைம் நம்பர் அண்ட் த லார்ஜஸ்ட் ஃபேக்டர் இஸ் சொல்லிட்டு 11. லார்ஜஸ்ட் ஃபேக்டர்னா 1ஆல் டிவைட் ஆகும். இப்போ 11ன்றது 1ஆல் டிவைட் ஆகும், அதான் ஸ்மாலஸ்ட் ஃபேக்டர். லார்ஜஸ்ட் ஃபேக்டர்னா 11. 11 வந்து அல்டிமேட்டாக 11ஆல் தான் டிவைட் ஆகும், அதுக்கப்புறம் எதுவுமே டிவைட் ஆகுது. அதனால தான் லார்ஜஸ்ட் ஃபேக்டர் வந்து 11. ஸோ ஸ்மாலஸ்ட் ஃபேக்டர்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது வந்து 1. ஸோ லார்ஜஸ்ட் ஃபேக்டர்னு சொல்லிட்டு இங்கே வந்து என்ன ஸ்டோர் ஆகும், நம்மளை நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ, இந்த நம்பரை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா இன்டிஜராக, அதை வந்து இங்கே பிரிண்ட் பண்ணி கொடுத்துரும். எல்ஸ் நாட் ப்ரைம் நம்பர், அதாவது இது நம்ம இதை பார்த்தாச்சு. console.readLineன்றது ஸ்டாப் ஸ்டேட்மெண்ட், அதை வந்து ஸ்டாப் பண்ணி காட்டும். சரிங்களா, ஸோ இப்படி தான் வந்து ஒரு ப்ரைம் நம்பர் வந்து ரன் ஆகும். இப்போ வந்து அதே ப்ரோக்ராமை நான் ரன் பண்ணி காட்டுறேன். இங்கே வந்து ஓகேங்களா, ஸோ இங்கே வந்து நம்மன்னு கொடுத்துட்டேன். இந்த நம்ம கொடுக்க போகிற நம்பரு. ஸோ ரன் பண்ணுறேன். 11 சொல்லிட்டு இப்போ இது என்ன வரும், ப்ரைம் நம்பர். எஸ், entered number is a prime number and the largest factor is 11 சொல்லிட்டு வந்து பாருங்க. ஸோ இதை வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபுளாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ மறுபடியும் உங்களுக்கு வந்து சொல்லணும்னா சொல்லுவேன், பட் நீங்கள் வந்து திருப்பி திருப்பி பார்க்க இந்த ப்ரோக்ராம் எழுதி பார்க்கும்போது தான் இந்த கே எப்படி ஸ்டோர் பண்ணுறோம், இது ஏன் இங்கே இன்க்ரிமெண்ட் கொடுத்துருக்காங்க சொல்லிட்டு நான் வந்து கிளியராக சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்து 1 by 1 பாருங்கள். ஓகேங்களா, ஸோ இதை ஒரு தடவை டிஸ்பிளே பண்ணிக்கிறேன், இதை ஒரு தடவை டிஸ்பிளே பண்ணிக்கிறேன், இதை ஒரு தடவை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இதை பாஸ் பண்ணி இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஏன் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு படித்து பாருங்கள். சரிங்களா, பிளேஸ் ஹோல்டர் இந்த ஸ்ட்ரிங். ஓகேங்களா, தேங்க்யூ.